விஜயகாந்த் சார் சொல்லணும் நினைவா என்ன சொல்லணும்னா, பேசிக்கா வந்து நாங்க டிராயிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் படம்லாம் நெறையா வந்து நாங்க டிராயிங் பண்ணியிருக்கோம், வரைஞ்சிருக்கோம். அப்போ பண்ணும்போது அவர படம் வரைஞ்சவங்கலாம் கூப்பிட்டு ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு அவர் வந்து கவர்லாம் குடுத்து படம்லாம் நெறையா குடுத்துருக்காரு. அது மாரி நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காப்புல. புடிச்ச படம் ஏதாவது சொல்ல முடியும்? எனக்கு புடிச்ச படம் வந்து வல்லரசு. ஆமா, ஆமா. டயலாக் ஏதாவது பிடிச்ச டயலாக். ஆ எனக்கு தமிழ்லயே பிடிக்காத முதல் வார்த்தை மன்னிப்பு. சரி, உங்களுக்கு அவர ஒரு நடிகரா பிடிக்குமா? அரசியல்வாதியா பிடிக்குமா சார்? அவர் நடிகரா தான் பிடிக்கும். ஆமா. ஆமா. 2வது வந்து நடிகரா பிடிக்கும். ஏன்னன்னா, அவரு கஷ்டப்படுறவங்க யார் வந்தாலும் அப்போ ஒரு டயத்துல வந்து அவர் நெறையா சாப்பாடுலாம் போட்டிருக்காப்புல. அது மாரி சொன்ன மாரி நெறையா பிடிக்கும். விஜயகாந்த் புடிச்ச விஷயம் என்ன? அவரோட பேச்சா, அந்த நடிப்பா, வள்ளல் குணமா? எதுன்னு சொல்லுவீங்க? அவர்ட்ட எல்லாமே பிடிச்சது தான். பேச்சு, நடிப்பு எவ்வளோக்கு எவ்வளோ அவர்ட்ட வை இருக்கு, கோவம் இருக்கோ, அதுலயும் குணமும் இருக்கும். அந்த மாரி. ஆனா இன்னைக்கு அவர் உயிரோட இருந்தாருன்னா அரசியல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும். மாற்றங்களும் நெறையா இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்துங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல வந்து எங்க ஊர் மதுரை தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அவரோட போஸ்டர்ஸ் நினைவிருந்து இங்க எப்படி அவரு இறந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, அதே மாரி அவங்க ஊருலாம் போஸ்டர் அடிச்சு பயங்கரமா உட்காந்து ஒட்டியிருக்காங்க.